வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் போயிருந்தோம். அங்கே ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு, அதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் டிமார்ட் போகிறவங்க இதை வீடியோவை பார்த்துட்டு போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எங்கே இருக்க டிமார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்னர்லேயே அந்த பைபாஸ்லேயே இருந்ததுங்க இந்த டிமார்ட்டு. சரி, அந்த வழியாக ஒரு ஃபங்க்ஷன் வளகாப்புக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வாங்கலான்ட்டு வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த பவுல் செட் எல்லாமே பார்த்தேன். இப்போ கொஞ்சம் வீடியோக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான பவுல் செட்டு, பிளேட் இதெல்லாம் வாங்கணும். வீட்டுக்குமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த ஐட்டம்லாம் வாங்கினேன். இந்த பெரிய ட்ரே பார்த்திங்கன்னா, நான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, சத்து மாவு அதெல்லாம் ஏர்டைன் கண்டெய்னர் மாதிரி இருந்தது. அதனால் அந்த பெரிய ஒரு ட்ரே மாதிரி எடுத்தேன். அது ட்ராலி மாதிரி இங்கிக்கும் அங்கிக்கும் அப்படியே சுத்தம். அதில் வீல் இருக்கிறதால அது ஒரு பெரிய அட்டையே பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் சொன்னாங்க. அதில் 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த குட்டி குட்டி பிளேட்லாம் ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 39 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாமே வாங்கினேன். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் நிறைய விரும்ப மாட்டேன் நான். சூடாக சாதம்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே அந்த இது வந்துடுற மாதிரி இருக்கும். இது பீங்கா, இந்த பவுல் செட்டு, அப்புறம் இந்த தண்ணி குடிக்கிற பவுலு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸு பீங்காவில் இருந்தது. அதனால் இந்த கிளாஸும் அந்த பீங்கா பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். இது ஜூஸ் ட்ரேங்க. நம்ம ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரா வச்ச பாட்டிலில், கிளாஸ் பாட்டிலில் வாங்கி குடிக்கலாம். சூப்பராக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது ஒரு வாட்டர் பாட்டில். இது 99 ருபீஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். நம்ம மசாலா நட்ஸ் எதனா போடணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியான 4 பீசஸ் 99 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிளாத் பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத் மாதிரி சூப்பராக இருந்தது, 99 ருபீஸ்க்கு. இந்த பிராஸ் ஐட்டம் எல்லாமே டிமார்ட்டில் சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டியாகவும் இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையானது எதாவது வாங்கலாமா, விளக்கு, கார்த்திகை தீபம்லாம் வருது இல்லையா, அதனால் விளக்கு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் ஆல்ரெடி நிறைய விளக்கு, நிறைய பூஜை பாத்திரம்லாம் இருக்குது. இருந்தாலும் சரி வாங்கணும்னு, நம்ம பெண்கள்னாலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிராஸ், இந்த துணி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரங்கள்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். நானும் அதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸும் ரீசனபிள் தாங்க, ரொம்ப ரீசனபிள் தான். ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டான ரேஞ்சில் தான் இருந்தது. நல்ல பிராஸ் நல்லா திக்காகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது குங்குமம் மஞ்சள் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. புதுசாக இருந்தது, பார்க்கவே புதுசாக இருந்தது. இப்போ கார்த்திகை தீபம் நிறைய பேர் மாலைலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிராஸ் யூஸ்ஃபுல்லாக. எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்போ டிமார்ட்டில் நிறைய இடத்துல, நிறைய பிரான்ச்சில் பில் போடுற இடத்துலே நோட்டீஸ் மாதிரி வச்சுருக்காங்க, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டுட்டு வீடியோ எடுங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. நான் இதை தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க, இப்போ பண்ணுறது இல்லை. ட்ரெஸ் எல்லாம் கூட ரொம்ப யூனிக்காக சூப்பரான ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் இருந்ததுங்க. ட்ரெஸ்ஸு, செப்பல்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 ட்ரே பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். நம்ம ப்ராடக்ட்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ட்ரே 500 ருபீஸ் ஒர்த்து தாங்க. அதுலேயே 2 வாங்கியிருந்தேன் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ட்ராலி மாதிரி இருக்கும், இங்கிக்கும் அங்கிக்கும் அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம சத்துமாவு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ப்ராடக்ட்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ வாங்கியாச்சு.
வீட்டுக்கு வந்ததுமே இதெல்லாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் படுக்கவே போனேன். ஏன்னா வந்து அப்படி அப்படியே போட்டு போனால் பசங்க எல்லாம் வீணாக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப் எடுத்தேங்க. இந்த 2 டாப்புமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஃப் டாப் சொல்லுவாங்க இல்லையா, 200 ருபீஸ்க்கு வர்த்தாக இருந்ததுங்க. எல்லா சைஸ்லையுமே கிடைக்குது. எஸ்லேருந்து XXL XXL வரைக்கும் கூட கிடைக்குது. நான் இந்த 2 டாப் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு ரஃப் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். காலர் வச்சுருந்தது. கிளாத் வந்து சூப்பராக இருந்ததுங்க. 200க்கு வர்த்து தான் சொல்வேன் நான். ட்ரெஸ் எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரெஸ்ஸு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே டிமார்ட்டில் கிடைக்கும். யாருக்காவது வேணால் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா இது 3/4 ஹேண்டு. நம்ம வாங்கலான்னு போகும்போது தான் பசங்க எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து பசங்களுக்குமே வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெக்கின்னு 250 ருபீஸ்க்கு. இந்த மாதிரியான கிளாத்தில் நம்மளுக்கு வந்து 250 ருபீஸ்க்கு லெக்கின் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் டிமார்ட்டில் வந்து கிளாத்தும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நல்லா வச்சு போடுற மாதிரியான கிளாத்து, ரஃப் யூஸ்க்கே கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நான் 3 கலரில் வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு எடுக்காமல் வருவோமா, அதே மாதிரி தம்பிக்கு வந்து பெரிய பையனுக்கு ஒரு டிஷர்ட் சூப்பராக இருந்து பார்த்ததுமே 100 ருபீஸ் தாங்க இந்த டிஷர்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது டிஷர்ட்டு. கிளாத்தும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த கிளாத்து வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 99 ருபீஸு 5 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கிச்சனுக்கு யூஸ் பண்ணலான்னு இந்த செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லிங் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முதல்ல ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து அறந்துருச்சு. இது ஜீன்ஸ் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்து ஹார்டாகவும் இருந்தது. ஜீன் கிளாத்னால் சொல்ல வேண்டாம், ரொம்ப ஹார்டாக இருந்தது. நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ்க்கு வந்து அந்த ஹேண்ட்பேக். இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸு. இந்த வைப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து துடைக்கிறதுக்கு எல்லாம் ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டுங்க. இந்த வாட்டி தான் வந்து இதில் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பை 1 get 1 நிர்மல் அப்படின்ற ஒரு பிராண்டு. சூப்பராக இருந்தது. ஊதவத்தி அது. இது வந்து என்னோட சின்ன பையனுக்காக வாங்கியிருந்த கண்டெய்னர். இது வந்து வெளியே எங்கேயாவது போகிறோன்னா வாட்டர் பாட்டிலில் கொடுத்தா இது மேலெல்லாம் சிந்திடுறான். அதனால் இந்த வாட்டர் பாட்டில் வந்து குட்டியாக வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சி வாங்கினது இந்த ஒரு பவுல் தாங்க. கிளாஸ் மாதிரி இருக்கும், பீங்கா. இது 25 ருபீஸு எம்ஆர்பி கொடுத்துருந்தாங்க. சேலிங் ப்ரைஸ் வந்து 19 ரூபாங்க. வர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த பவுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பீங்காவில் இருந்தது. நல்லா அடி கனமாகவும் இருந்தது. 55 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல். நம்ம எப்போவுமே வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து எங்கே வாங்கினாலுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. ஒன்று வந்து லூஸ் ஆகிடுது, இல்லைனா வந்து வீரல் விட்டுருது. அதனால் சரி இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 199 ருபீஸ்க்கு. சேலிங் ப்ரைஸ் 199. நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான். பிளாஸ்டிக்கில், வுட்டில் வந்து ஹேண்டில் வந்து வுட்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது. நல்லாவும் இருந்தது. ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கியிருந்தேன். டிமார்ட் போனாலே நமக்கு டாய்ஸ் தாங்க. குழந்தைங்க டாய்ஸ் ரூமை பார்த்துட்டாங்க, அந்த ஃப்ளோரை பார்த்தாலே போதும் எனக்கு டாய்ஸ்னு. அதனால் இந்த மல்டிபிள் சவுண்ட் வரா மாதிரியான இந்த இது வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜைலோஃபோன், சூப்பரான ஜைலோஃபோன் வாங்கியிருந்தோம். இது வந்து சின்ன பையனுக்கு. பெரிய பையனுக்கு வந்து ரிமோட் கார் தான் வேணும்னு கேட்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ரிமோட் கார் வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஹைப்பையும் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.